இடைத்தேர்தல் மக்களவை தேர்தல் களை கட்டிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் பல நூதனமான முறைகளை கையாண்டு மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். மன்சூர் அலிகானின் இந்த வாக்கு சேகரிப்பு முறையானது பல தளங்களிலும் பேசப்படும் பேசுபொருளாகவும் மாறியிருந்தது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான மன்சூர் அலிகான் உடல் நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிலக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் சங்கரி பாண்டியனை ஆதரித்து திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டியில் மன்சூர் அலிகான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென அவர் மயக்கம் போட்டு விழுந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செருப்பு தைத்தல், பரோட்டா சுடுதல் என வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் தற்போது உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.